அதை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டியது, அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது அந்த சம்பந்தப்பட்ட தரப்புடைய மிக முக்கியமான கடமை. ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் செய்ய வேண்டிய அதே வேலையை வந்து தமிழ் பொது வேட்பாளர் செய்ய வேண்டி இருக்குது. தமிழ் பொது வேட்பாளர் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து இடம் பிடிக்க வேண்டி இருக்குது, மக்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்க வேண்டி இருக்குது. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2 வார விடுமுறையின் பின்னர் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என நம்புகின்றேன். நான் மிகவும் நலமாக இருக்கின்றேன். இம்முறை விடுமுறைக்காக சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன். இன்னும் ஒரு காணொளியில் அந்த பயண அனுபவங்கள் பற்றியும் அங்கே நான் சந்தித்த விடயங்கள் பற்றியும் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். கடைசியாக நான் போட்ட காணொளியில் இந்த மாதிரி 2 வார விடுமுறை எடுக்கப் போகிறேன் என சொல்லியிருந்தேன். அதற்கு நீங்கள் விடுமுறைக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தீர்கள் உங்களில் அநேகமானவர்கள். எனவே வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்கள் எல்லோருக்குமே நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களைப் போலவே விடுமுறை மிகவும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் அமைந்தது. மிக்க நன்றி. சரி, இன்றைய காணொளியில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் பற்றியும் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் பற்றியும் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் என்பதே ஒரு கத்தி மேலே நடக்கிற ஒரு பயணம் தான். இது வெற்றி பெற்றே ஆகணும். அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆதரவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு இருக்கு என்கின்ற ஒரு செய்தியை வந்து உலகத்துக்கு சொல்ல முடியும், இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்ல முடியும். அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து ஒரே குடையின் கீழ் இருக்கின்றார்கள், ஒரே சிந்தனை போக்கு இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்த முடியும். அதுக்கு வந்து தமிழ் பொது வேட்பாளர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான், இல்லையென்றில்லை. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும், சரியான முறையில் செயல்படுத்தணும். கடந்த ஒரு வாரமாக, கடந்த ஒரு 10 நாட்களாக அவதானித்ததின் அடிப்படையில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரா என்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுக்கு முதல் வந்து தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இது சரியான தெரிவா பிழையான தெரிவா என்று சொல்லி தமிழடியானில் வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று கேட்டிருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 68% மக்கள் வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு வந்து சரியான தெரிவு இல்லை, இவரை விட இன்னும் ஒரு ஆளை தெரிவு செய்திருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீர்கள். எனவே மக்களுடைய கருத்து அவ்விதமாக இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கூட தமிழ் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அரியநேத்திரன் அவர்கள் செயல்படுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அவர் செய்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எதுவுமே செய்த மாதிரியே தெரியல. உதாரணமாக வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து இன்றைய தேதியில் உண்மையை சொல்ல போனால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஆள் வந்து தேவையா இல்லையா, அவரால் என்ன பிரயோசனம், அதனால் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன விதமான அழுத்தங்களை கொடுக்க முடியும், எப்படியெல்லாம் எங்களுடைய அரசியலை கொண்டு நகர்த்த முடியும் என்று சொல்லி நிறைய கேள்விகள் தான் இருக்குது. மக்கள் வந்து ஒரேடியாக தூக்கி எறிஞ்சிட்டோம் என்று சொல்ல வரையில, ஆனால் மக்கள் மத்தியில் வந்து கேள்விகள் இருக்குது. எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையை ஆரம்பிக்கக்குள்ளேயும் அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் தலைமைத்துவமோ உருவாகும் போதும் கூட மக்கள் மத்தியில் வந்து இயல்பாக கேள்விகளும் சந்தேகங்களும் வர்றது சர்வசாதாரணம். அதை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டியது, அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது அந்த சம்பந்தப்பட்ட தரப்புடைய மிக முக்கியமான கடமை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே வந்து அவர் வந்து தன்னை பற்றி இப்போ அறிமுகம் செய்யணும், தன்னுடைய நோக்கம், தன்னுடைய சிந்தனை, தமிழ் பொது வேட்பாளர் வந்து ஏன் முக்கியமானது என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து அவர் இருக்கிறார். அவரை சார்ந்த அந்த அமைப்புகள் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ தமிழ் பொது வேட்பாளர்களால் நாங்கள் நிறுத்திக்கிறோம், நீங்கள் வாக்களிக்கத்தான் வேணும் என்று சொல்லி அப்படி தமிழ் மக்கள் மத்தியில் போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடாங்க நாங்கள் வாக்கு கேட்க முடியாது. தமிழ் பொது வேட்பாளராக இருந்தாலுமே கூட அவரும் தன்னை தெளிவுபடுத்தி தன்னை நிரூபித்து தன்னுடைய ஆளுமையை காட்டித்தான் வாக்குகளை வாங்கணும். அப்போ தான் அது சரியான வாக்குகளாக இருக்க முடியும். தமிழ் பொது வேட்பாளர் இவர் தான், அவருக்கு நீங்கள் வாக்களிக்கணும், அது உங்களுடைய கடமை, அது எங்களுடைய இனத்தினுடைய கடமை என்று சொல்லி அப்படியே ஒரேடியாக இழுத்து முட முடியாது. எனவே வந்து தமிழ் பொது வேட்பாளர் வந்து கொஞ்சம் செயல்படணும். அவர் வந்து மக்கள் மத்தியில் இறங்கணும், நிறைய கூட்டங்களில் உரையாற்றணும். மிக முக்கியமாக இலங்கை தீவில் வந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கணுமோ அந்தந்த மாவட்டங்கள் தோறும் போய் தொடர்ந்து பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் வைக்கணும். ஆனால் கடந்த ஒரு 10 நாளில் வந்து எதுவும் பிரச்சார கூட்டங்கள் வச்ச மாதிரியோ அல்லது மக்கள் மத்தியில் வந்து இறங்கி தன்னுடைய கொள்கைகளை சொன்ன மாதிரியோ தெரியல. இன்ற வரைக்குமே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட சந்தேகம் பெறும், தமிழ் பொது வேட்பாளரால் ஏதாவது நன்மை இருக்குமா, அதில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து எங்களால் சாதிக்க முடியும், இதுக்கு பேசாமல் யாராவது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்து போட்டு பேசாமல் இருக்கலாம் என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கக்கூடும். எனவே வந்து இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் வந்து நிறைய செயல்பட வேண்டியிருக்குது, நிறைய பிரச்சாரங்கள் வைக்க வேண்டியிருக்குது, நிறைய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் அப்படியான ஒரு நடவடிக்கை இன்னுமே ஆரம்பிக்கப்படலை என்றதான் மறுக்க முடியாத உண்மை. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது டாக்டர் அர்ஜுனாவை தெரியாத ஆட்களே இன்றைக்கு இருக்க முடியாது. அவர் வந்து சர்வசாதாரணமாக தன்னை வளர்த்து கொண்டு மிக சொற்ப காலத்தில் வந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சு தன்னுடைய நடவடிக்கைகள் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு கதாநாயகனாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்.
எனவே மருத்துவர் அர்ஜுனா அவர்களை தெரிஞ்சு வச்சுக்கிற நிறைய பேருக்கு கூட தமிழ் பொது வேட்பாளர் யார் என்று சொல்லி தெரியாத ஒரு கட்டத்தில் இன்றைக்கு இருக்குது. எனவே அந்த அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளர் செயல்படணும். இன்றைய தேதியில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான அரசியல் கருத்துக்களை முன் வச்சு பரபரப்பான விஷயங்களை உருவாக்கி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து முக்கியமான விஷயங்களை தட்டி கேட்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான். ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் செய்ய வேண்டிய அதே வேலையை தமிழ் பொது வேட்பாளர் செய்ய வேண்டி இருக்குது. தமிழ் பொது வேட்பாளர் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க வேண்டி இருக்குது, மக்களுடைய மனசில் இடம் பிடிக்க வேண்டி இருக்குது. ஆனால் அவர் எதையுமே செய்யலை. இந்த இடத்துல டாக்டர் அர்ஜுனா அவர்களையும் தமிழ் பொது வேட்பாளரையும் நான் ஒப்புறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி ஒப்பிடையில. ஆனால் அர்ஜுனா அவர்கள் செய்த அந்த வேலைகளை அவர் செய்ய வேண்டியிருக்குது. டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எவ்வளவு குறுகின காலத்தில் மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சாரோ, அவருடைய மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சாரோ, அதே மாதிரி தமிழ் பொது வேட்பாளரும் மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசி ஒரு பரபரப்பை உருவாக்கணும் அல்லது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. ஆனால் கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே செய்த மாதிரியே தெரியல. அதனால தான் இந்த ஒப்பிட்டுக்கு நான் வாரன். எனவே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்றைய தேதியில் எப்படி மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினாரோ, ஒரு சிந்தனை புரட்சி ஒன்றை உருவாக்கினாரோ, அதே மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை தமிழ் பொது வேட்பாளரை செய்ய வேண்டி இருக்குது. எனவே இன்னும் கூட காலம் கடந்து போகையில எதுவுமே தாமதமாகையில இன்றைக்கே ஆரம்பிக்கலாம், இந்த ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிக்கலாம். உடனடியாக மக்கள் மத்தியில் இறங்கி முக்கியமான பிரச்சனைகளை கதைச்சு மக்களுக்கு முதல் தெளிவுபடுத்தணும் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் முக்கியம் என்று சொல்லி. இன்றைக்கு நான் பொதுவாக அவதானிச்சு பார்க்கல மக்கள் மத்தியில் பலவிதமான கருத்து வேற்றுமைகள் இருக்குது. ஒரு சில மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்கலாம் என்றும், ஒரு சில மக்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்கலாம் என்றும், இன்னும் ஒரு சில மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லி பலவிதமான கருத்தாளர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமான நிலைமை இருக்கும்போது தமிழ் பொது வேட்பாளர் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அவர் ஒரு பெரிய சக்தியாக எழுச்சி பெற்று ஒரு பெரிய கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி பெரிய அளவில் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது மக்கள் அவருக்கு பின்னால் போயிட்டு அவரை ஆதரிக்கிற நிலைமை காணப்படும். இன்றைய தேதியில் மக்களுடைய முடிவு 68% மக்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை தங்களுக்கு இந்த தெரிவில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி தமிழடியான் தளத்தில் சொல்லியிருக்கணும். எனவே இந்த கருத்தை மாற்றுறதும் மாற்றாம விடுறதும் தமிழ் பொது வேட்பாளருடைய கையில தான் இருக்குது. எனவே மக்களாகிய உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், இன்றைய தேதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலைமையில உங்களுக்கு தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான தெளிவான ஒரு சிந்தனை போக்கு இருக்குதா? அந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் அந்த தெளிவை அவர்கள் உருவாக்கி உள்ளார்களா என்றதை நீங்கள் கீழே கருத்து பட்டியல கருத்துக்களாக போடலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதுல உங்களுடைய மனநிலைமை என்ன? அப்படியான ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? அது சம்பந்தமான ஒரு தெளிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களான்றதையும் நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து நிறைய விவாதிக்க வேண்டியிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் பொது வேட்பாளரோ அல்லது தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க வர எவராக இருந்தாலும் அவர் செயல்படணும். அதுதான் மிக முக்கியமானது. இந்த வாயால் கதைச்சு கொத்துக்கல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. செயல்படாத நிறைய அரசியல்வாதிகளை கடந்த காலங்களில் பார்த்து தமிழ் மக்களாகிய நாங்கள் வெறுத்து போயிருக்கிறோம். அப்படி செயல்படுறதுக்கு 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து காத்திருக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. மக்களுக்கு நன்மை செய்ய வலிக்கிறார்கள் உடனடியாகவே அதை ஆரம்பிக்கலாம். எனவே இன்றைக்கே இந்த நாளிலேயே மக்களுக்காக அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம். அதுக்கான இடைவெளி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. அப்படி இல்லாமல் இப்படியே தொடர்ந்து இருந்தால் தேர்தல் வரும்போது தமிழ் பொது வேட்பாளர் இப்படியே செயல்படாமல் இருப்பாராக இருந்தால் கண்டிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு முயற்சி தோற்றுத்தான் போகும். அதை நான் ஒரு அவசரமாக சொல்லல. இந்த மாதிரி இதே பாதையில் அப்படியே போனால் அதுதான் முடிவாக இருக்கும். எனவே தமிழ் பொது வேட்பாளர் செயல்படணும். அவர் மக்கள் மத்தியில் நிறைய இறங்கி செயல்பட வேண்டியிருக்குது. நான் தமிழ் பொது வேட்பாளர், எனவே நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆகும் என்று சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாக்கையும் உழைச்சி வாங்கணும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.